வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, தேவதை வம்சம் நீயோ கதையின் 4வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். நாணத்துடன் சஞ்சயின் கரங்களில் தன் கரத்தை இணைத்த சாகித்யாவின் தோளில் கை போட்டபடி, "வா வீட்டை சுத்தி காட்டுறேன்" என்று நடந்தான். "நான் அத்தையோட வீட்டை சுத்தி பார்த்துக்கிறேன் ஜெய். அவங்க நாளைக்கு ஊருக்கு போறாங்க இல்லையா? அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கலாம். கஷ்டம் சகி உன்னை வச்சுக்கிட்டு. நானே எப்படா நம்ம 2 பேரையும் தனியா விடுவாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வேற" என்று செல்லமாக சலித்துக் கொண்டான். பேசியபடியே இருவரும் ஒரு அறைக்குள் வந்திருக்க, சாகித்யா, "இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா" என்று இழுத்து அவனை பார்த்து குறும்பாக சிரித்தாள். அவளை பற்றி திருப்பி இரு கரங்களாலும் அவள் முகத்தை ஏந்தி பெருவிரலால் கன்னத்தை வருடிக்கொண்டே, "சொல்லிக்கிட்டே இல்லாம வேற என்ன செய்யணும் சகி?" என்று ரகசியம் பேசினான் சஞ்சய். "என்ன கேட்டா சொன்னவங்களுக்கு தான் தெரியணும் என்ன செய்யணும்னு." அவளும் ரகசியம் பேச அவள் முகம் குனிந்து தாடையில் மென்மையாக இதழ் பதைத்து நிமிர்ந்தான் சஞ்சய். "இத செய்யணுமா?" என்று கொஞ்ச சாகித்யா, "எனக்கு தெரியாதுப்பா" என்றாள். மீண்டும் அவள் முகம் நோக்கி குனிய சட்டென்று விலகி, "இது யாரோட ரூம் ஜெய்? ரொம்ப அமைதியா உணர முடியுது" என்று பேச்சை மாற்றினாள். ஒரு குறும்பான பார்வையை அவளிடம் செலுத்தி, "இதுதான் என் தாத்தாவோட ரூம். நான் சொல்லியிருக்கனே, எனக்கு எப்ப மூட் சரியில்லையோ இல்ல ஏதும் தெளிவு கிடைக்கணுமோ அப்ப இங்க வந்து அமைதியா சிந்திச்சா எப்பவுமே எனக்கு ஒரு வழி தெரியும். நானும் தாத்தாவும் ரொம்ப க்ளோஸ். அவர் இறந்த பிறகு கூட இந்த ரூமுக்கு வந்தா என் கூட இருக்கிற மாதிரி உணர்வேன்" என்று சஞ்சய் சொல்ல, அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் சத்யா. அவளை கை அணைப்பிலேயே வைத்தவாறு அங்கிருந்த ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து அவளை தன் மடிமேல் அமர்த்தி கொண்டான் சஞ்சய். இனிமையான மௌனத்தில் சில நிமிடங்கள் கரைய சாகித்யா, "போகலாமா?" என்று மனமின்றி கேட்டாள். சஞ்சய் அவள் உச்சியில் இதழ் பதித்து, "ஆ, போகலாம். என்னோட ரூம்ப இல்ல, இனி நம்மோட ரூம மட்டும் உனக்கு காட்டிடுறேன். அப்புறம் மீதிய மெதுவா நாளைக்கு திரும்ப வரும்போது பார்த்துக்கலாம்" என்று எழுந்து அவளை ஒரு முறை இறுக அணைத்து விடுவித்தவன், "வா" என்று தங்களுடைய அறைக்கு அழைத்து சென்றான். சஞ்சயுடன் தனிமையில் இருந்திருக்கிறாள் என்றாலும் முதல் முறையாக தன் கணவனின் அறைக்குள் நுழைந்தவுடன் கூச்சத்தை உணர்ந்தாள். அந்த கூச்சத்தை அவனிடமிருந்து மறைக்கும் விதமாக அந்த அறையில் இருந்து ஒவ்வொரு பொருட்களாக நோட்டம் விட்டவள், "இந்த பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு ஜெய். இந்த பூக்குவளை எங்க வாங்குனீங்க? வித்தியாசமா இருக்கு" என்ற வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிக் கொண்டிருந்தாள். சஞ்சய் தனது உல்லாச சிரிப்புடன் அவளை பின்புறத்தில் இருந்து அணைத்து, "எல்லோரா ஓவியமும் சிலையுமே என் கையணைப்பில் இருக்கு. நீ அந்த பெயிண்டிங் பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க" என்று அவள் கழுத்தில் முகம் புதைத்து இடையை அழுத்தமாக அணைக்க அவள் துள்ளினாள். தன்னுடைய விரல்களை அவள் இதழ்கள் மேல் மென்மையாக அழுத்தியவன், "ஹிப்ஹாப் டான்ஸ் மட்டும் ஆடு சகி. பாட்டு அப்புறம் நாம மட்டும் கேட்குற மாதிரி பாடிக்கலாம். என்ன சரியா?" என்று சாகித்யாவை கேலி செய்தாலும் தன்னுடைய அணைப்பை விடவில்லை சஞ்சய். திருமண பெண்ணுக்கே உரித்தான மஞ்சள் வாசமும் கூந்தலில் சூடியிருந்த பூக்களின் நறுமணமும் சஞ்சயை வேறு உலகத்துக்கு அழைத்து சென்றது. கழுத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சஞ்சயின் இதழ்கள் மெல்ல அவள் காதோரம் படர, "ஜெய், கதவு கதவு" என்று பதறினாள் சாகித்யா. சஞ்சய், "அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல சரியாத்தான் இருக்கு" என்று அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு படுக்கையில் கிடத்தி அவளது கொலுசு அணிந்த கால்களை தன்னுடைய மடியில் வைத்து கொண்டான். "கீழே எல்லாரும் நம்ம தேட போறாங்க ஜெய். எல்லாரையும் வச்சுக்கிட்டு இப்படி அநியாயம் செய்யறீங்க" என்று லேசாக விலகிய புடவையை கால் விரல்களால் சரி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் வார்த்தையில் இருந்த அழுத்தம் குரலில் இல்லை. அவள் விரல்களை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுவதை பார்த்த சஞ்சய் புடவையை சரி செய்துவிட்டு சாகித்யாவின் கால் விரல்களில் வலிக்காமல் சொடுக்கு எடுத்தபடியே பேசினான். சஞ்சயின் செய்கை மனதை வருட புன்முறுவலோடு கணவனுக்கு செவி சாய்த்தாள். "ஹேய், என் பெண்டாட்டிய நான் என்னோட ரூமுக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் நியாயம். அதுவும் இல்லாம இத செய்யலாமான்னு கேட்கத்தான் இங்க வந்தோம்" என்று சொல்லியபடியே அவளது அருகில் படுத்து இடது கையை தலைக்கு வைத்து சகியின் முகவடிவை வலது ஆள்காட்டி விரலால் அளந்தான். தன் இதழை சாகித்யாவின் கன்னங்களில் பதித்தும் பதிக்காமலும் ஒற்றி எடுத்து அவளை பார்த்து, "இது ஓகேவா?" என்பது போல பார்க்க, பேச்சே இல்லாமல் சாகித்யா தெரியாது என்பது போல தோளை குலுக்கி சஞ்சயின் நெற்றி கேசத்தை ஒதுக்கினாள். கேசத்தில் அலைந்த மனைவியின் கரத்தை எடுத்து தன் கன்னத்தில் பதித்து கொண்டவன் அவள் உள்ளங்கையில் மென்மையாக இதழ் ஒற்றினான். அவளது மௌனத்தை பார்த்து, "தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்க ரெடியா இருங்க மேடம்"
என்ற மெல்லிய குரலில் காதலுடன் சொன்னான். சாகித்யா கணவனை நாணத்துடன் பார்த்துவிட்டு, ப்ளீஸ் ஜெய், ஹாலுக்கு போகலாம் என்று கெஞ்சுதலாக சொன்னாள். அவளை இறுக அணைத்தபடி, கண்டிப்பா போகணுமாடா என்று கேட்டவன் அவள் கன்னத்தை வருடி அவள் இதழை ஒரு முறை அழுத்தமாக சிறை செய்தான். ஐ லவ் யூ பேபி என்று கூறி உச்சியில் இதழ் பதித்து, இப்ப போகலாம், இதுக்கு மேல இங்கிருந்தாலும் எனக்கு கஷ்டம்தான் என்று கண் சிமிட்டி சிரித்து சாகித்யாவை இறுக அணைத்துவிட்டு எழுந்தவன் அவள் கரத்தை பற்றியபடியே அழைத்து சென்றான். அதன் பின்னர் சம்பிரதாய சடங்குகளை முடித்துவிட்டு சாகித்யாவின் வீட்டிற்கு மணமக்களுடன் இரு வீட்டினர் மட்டும் வந்திருந்தனர். ஹரியும் ஹர்ஷாவும் அரை அலங்காரத்தை கவனித்துக் கொள்ள சாகித்யாவை அழைத்து கொண்டு அனுஷாவும் மானசாவும் பேபிமாவின் வீட்டுக்கு சென்றனர். ராமச்சந்திரனுக்கு தன்னுடைய பெண் கல்யாணம் நல்லபடியாய் முடிந்ததில் இருந்து முகத்தில் பூரிப்புடன் உதட்டில் நிரந்தர புன்னகையும் குடிக்கொண்டிருந்தது. அலங்காரம் செய்வதற்கு உதவுகிறேன் பேர்வழி என்று அனுஷாவும் மானசாவும் சாகித்யாவை ஒரு வழி செய்து கொண்டிருந்தனர். அவர்களது கேலிக்கு சில முறை மௌனத்தையும் பல முறை புன்னகையையும் தந்து கொண்டிருந்தாள் சாகித்யா. நல்ல நேரம் வந்ததும் பேபிமா சாகித்யாவை பூஜை அறைக்கு அழைத்து சென்று விளக்கேற்ற சொன்னார். ராமச்சந்திரன் மகளின் தலையில் கை வைத்து, நீ சந்தோஷமா இருக்கணும் சத்யா, எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், உனக்கு எதுவும் சொல்ல தேவை இருக்காது, உங்க அம்மாவோட ஆசிர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்கும்டா என்ற மகளின் உச்சியில் முத்தமிட்டு ஆசிர்வதித்தார். தந்தையின் ஆசியில் மனம் குளிர்ந்தவள் பேபிமா வரதராஜன் கால்களில் விழுந்து ஆசிர்வாதம் பெற பேபிமா மகளை கட்டி கொண்டார். அவரது கண்களில் கண்ணீர் பொங்கி வழிய சாகித்யாவிற்கும் கண்கள் லேசாக கலங்கியது. பேபி, நல்ல நேரத்தில் இப்படி கண்ணை கசகிக்கிட்டு எனும் போதே வரதனுக்கும் தொண்டை கரகரக்கத்தான் செய்தது. நிலையை சுமூகமாக்கும் விதமாக, பாருங்க பேபிமா, நீங்க கண் கலங்கியதும் வரது அப்பாவும் கண் கலங்குறாங்க, சியரப் என்று கண் சிமிட்டினாள். அவளது பேச்சை கேட்ட இருவரும் புன்னகைத்தபடியே குறும்பு என்று சொல்லி கன்னத்தை வலிக்காமல் கிள்ளினார் பேபிமா. மானசாவும் அனுஷாவும் அங்கு சஞ்சய் பாவம் என்று கோரஸ் பாடவும் சாகித்யா அவர்களை செல்லமாக முறைத்தாள். நான் இல்ல என்று மறுபடியும் கோரஸ் பாடி அனுஷா மானசாவை கை காட்ட மானசா அனுஷாவை பார்த்து கை காட்டினாள். சாகித்யாவை அணுவும் சேர்ந்து அழைத்து சென்றனர். பின்னர் சற்று நேரத்தில் சஞ்சய் வீட்டினர் ராமச்சந்திரனை தங்களுடன் கூட்டிக் கொண்டு விடை பெற்றனர். அறைக்குள் வந்த சாகித்யாவை சஞ்சய் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தலை குனிந்து கொண்டாள் சாகித்யா. சாகித்யாவிற்கு அவனிடம் செல்ல கால்கள் தயங்க 2 அடி வைத்தவள் அவனது குறும்பு சிரிப்பு காதில் விழ அசையாமல் நின்றாள். அவனது நெருங்கி வரும் காலடி சத்தம் துல்லியமாக அவளது செவிகளில் விழ இதய துடிப்பு அதிகரித்தது. என்னடா, ஹிப்ஹாப் டான்ஸ் ஆட ரெடியா என்ற தாடையை உயர்த்தி சகியின் கண்களை பார்த்து கண்ணடித்து வினவினான் சஞ்சய். அவள் மௌனத்தையும் ரசித்தவன் கையில் இருந்த டம்ளரை வாங்கி கொண்டு தோளோடு அணைத்தபடி அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து சகியையும் அருகில் உட்கார சொன்னான். அவளது தோளில் ஒரு கையை போட்டுக்கொண்டு மறுகரத்தில் இருந்த பாலை காட்டி, குடிக்கலாமா என்று கேட்க அவளிடமிருந்து மெல்லியதாய் என்ற சத்தம் மட்டும் வந்தது. 2 நாட்களுக்கு முன் இருவரும் பேசிக்கொண்ட மாதிரி பாலை அருந்திய விதமும் புகட்டிய விதமும் புதுமையாகத்தான் இருந்தது. பாலை அருந்தி முடித்ததும், உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கியிருக்க சகி, கெஸ் பண்ணு பார்க்கலாம் என்ற மூக்குடன் மூக்கு உரசியபடியே கேட்டான் சஞ்சய். அன்னைக்கு ஜுவல்லரியில ஏதோ எனக்காக வாங்கினீங்க, கேட்டதுக்கு சொல்லாம மழுப்பினீங்களே என்று மெல்லிய குரலில் சொன்னாள். அவளது பதிலுக்கு வார்த்தையில் சொல்லாமல் செய்கையில் பதில் தந்தவன், சொன்னா நீ கேலி செய்யக்கூடாது என்ற பயங்கர பீடிகையுடன் தொடங்க சாகித்யாவிற்கு இன்னும் ஆர்வம் கூடியது. இல்ல, கிண்டல் செய்யல, சொல்லுங்க ப்ளீஸ் என்று ஆவலுடன் வினவினாள். தன்னுடைய பையில் இருந்து சின்ன பெட்டியை எடுத்து வந்தவன், எ ஸ்மால் கிஃப்ட் ஃபார் மை லவ் என்று கோரி நீட்டினான். அந்த பெட்டிக்குள் ஒரு மெல்லிய நீளமான செயின் இருக்கவும் சிறிது நேரம் உற்று பார்த்தவளுக்கு அது இடுப்பில் அணிந்து கொள்வது மாதிரி செயின் என்று புரிந்தது. அந்த செயினை பற்றி ஆராய்ச்சி முடிந்ததும் சிரித்தவள், இதை எதுக்கு ஜெய் வாங்குனீங்க? ஹிப்பில் போடுறதுக்கு தானே இந்த செயின், இதை எப்பவும் போட்டுக்க முடியாதே என்று வினவினாள். இது என்னோட சகிக்காக ஸ்பெஷல் கிஃப்ட். இந்த புடவை கூடத்தான் அன்னைக்கு வாங்கி கொடுத்தேன். தினமும் இதே புடவையை போட்டுக்க முடியுமா? அதே மாதிரிதான் இந்த
செயினும் எனக்கே எனக்கான உன்னுடைய இடுப்புக்கான ஸ்பெஷல் பரிசு இது என்று காரணத்தையும் விளக்கினான். தேங்க்ஸ் ஜெய் என்று சொல்லி அவனது தோளில் சாய்ந்தாள் சகி. தேங்க்ஸ் எல்லாம் இப்படியா சொல்வாங்க என்று அவளது நெற்றியில் முட்டியவன் எப்படி சொல்ல வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தான். பின்னர் காதோரமாக, இதை எப்பவும் போட்டுக்க முடியாதுதான், ஸ்பெஷல் நாட்களில் என்னுடன் மட்டும் இருக்கும்போது போட்டுக்கோ சரியா என்று கொஞ்சலாக கேட்டான். அவன் கன்னத்தில் கை வைத்து, சரி ஜெய் போட்டுக்கிற என்று புன்னகைத்தாள். இன்னைக்கு ஸ்பெஷல் டே தானே, கொடு நானே போட்டு விடுறேன் என்று பெட்டியை வாங்கினான். நான் கத்தி ஊற கூட்டினா நீங்க திட்டக்கூடாது என்று முனகலாக சொல்லவும், நீ கத்தாம இருக்க என்கிட்ட ஒரு டெக்னிக் இருக்கு, இன்னைக்கு மட்டும் பாடி ஊற கூட்ட முடிஞ்சா கூட்டு பார்க்கலாம் என்று சவால் விடுத்தான் சஞ்சய். சஞ்சயின் கரங்கள் லாவகமாக அவளது இடையை வளைத்து இடை சங்கிலியை அணிவித்தது. சஞ்சயின் ஸ்பெஷல் பரிசால் மேலும் அழகு கூடிய சகியின் இடையில் இதழை பதிக்க அதுவரை பொறுத்திருந்த சகியால் இப்பொழுது துள்ளலை கட்டுப்படுத்த இயலவில்லை. சாகித்யாவின் துள்ளல் சஞ்சயின் கை அணைப்பில் அடங்க, சத்தம் செய்ய வேண்டிய அதரங்களும் அவன் வசம் இருக்க, பயத்தில் உதறல் எடுத்த கரங்கள் சில கணங்களில் அவனுடைய பின்னங்கழுத்தை ஆதரவாக பற்றி இழுத்தன. சஞ்சயின் சின்ன சின்ன அத்துமீறல்களுக்கு பிரதிபலிப்பாக சகியின் பற்றுதல் இறுக, உயிர் தேடலின் முடிவில் காதல் சாம்ராஜ்யத்தை இருவரும் ஆட்கொண்டனர். அதிகாலை வேளையில் விழிப்பு தட்ட அருகில் இருந்த சகியையே சிறிது நேரம் இமைக்காமல் பார்த்தபடி படுத்திருந்தான் சஞ்சய். சகியின் முகத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு களங்கமற்ற நிலவின் முகத்தை பார்ப்பது போல் இருந்தது. மௌனமாக ரசித்து கொண்டிருந்த சஞ்சயால் அவளை விட்டு விலகவே முடியவில்லை. தூக்கத்திலும் அவளது அணைப்பிற்கு லேசாக சிணுங்கியவள் 5 நிமிஷம் என்று வழக்கப்படி தந்தையிடம் கேட்கும் தவணையின் நினைவில் கேட்டாள் சாகித்யா. அணைப்பை விலக்காமல் அவளது முதுகை தட்டி கொடுத்தபடியே படுத்திருந்தான் சஞ்சய். அவனது வருடலில் உறக்கம் கொஞ்சம் கொஞ்சமாய் கலைய கண் விழித்தாள் சகி. அவள் கண் விழித்ததும் கண்களில் மென்மையாக இதழ்களை பதித்தவன், குட் மார்னிங் சகி என்று காதில் ரகசியமாய் சொல்லிவிட்டு காதிலும் மென்மையாக முத்தம் கொடுத்தான். காதில் ரகசியம் சொல்லும் பொழுது எழுந்த சிலிர்ப்பு அவனது முத்தத்தில் தொடர்ந்தது. அவனது காதில் வெகு ரகசியமாக, வெரி குட் மார்னிங் ஜெய் என்று மொழிந்தாள் சகி. 2 நிமிடங்கள் அவளுடைய முத்தத்திற்காக காத்திருந்தவன், ஏய் சகி, நான் குட் மார்னிங் எப்படி சொன்ன, நீ எப்படி சொல்ற என்று சொன்ன பொழுது அவனது விரல்கள் சகியை மென்மையாக தழுவின. சஞ்சயின் அணைப்பில் அடங்கியவாறே, நீங்க குட் மார்னிங் உங்க குரல்ல உங்க வாயில சொன்னீங்க, நான் ஏன் குரல் ஏன் வாயில தானே சொல்ல முடியும் என்று குறும்புடன் கேட்டு மார்பில் கோலம் போட்டாள். அவளது குறும்பில் புன்னகைத்தவன், இந்த மாதிரி கடி ஜோக் சொன்னா பக்கத்துல வாகத்தானே இருக்கிற, கடிச்சிடுவேன் என்று செல்லமாக மிரட்டினான். இருவரும் வார்த்தையிலும் செய்கையிலும் குட் மார்னிங் சொல்லிக்கொண்டு கொஞ்சிக் கொண்டிருந்தார்களே தவிர படுக்கையில் இருந்து எழுந்து கொள்ளவே இல்லை. என்ன சார், குட் மார்னிங்ல ஆரம்பிச்சு அப்படியே குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் சொல்லலாம்னு ஐடியா எதுவும் மனசுல இருக்கா என்று கைகளை கோர்த்து பிரித்தபடியே வினவினாள் சகி. இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே, எனக்கு தோணலையே பார் என்று சீரியஸாக சொல்லவும் முதுகில் செல்லமாக தட்டினாள். அவளது கையை பற்றி இதழ் பதித்தவன், நைட்டு தான் ஊறக்கூட்டல, காலையில என்று ராகம் பாடி சகியின் இடுப்பில் தாளம் போடுவது போல் கையை கொண்டு செல்ல, மெத்தையில் இருந்து சின்ன குழந்தை போல் துள்ளி உருண்டு விட்டு எழுந்தாள் சாகித்யா. அவளை சிரிப்புடன் துரத்தியவனின் கையில் பிடிபடாமல் பாத்ரூம் கதவை சாத்தியவள் வெறும் கையை மட்டும் வெளியில் நீட்டி ஆட்காட்டி விரலை மடக்கி காண்பித்து சிரித்தாள். வெளியில வா இன்னைக்கு என்று மனதில் சொன்னவன் அவளது குறும்பை எண்ணி சிரித்தபடியே மற்றொரு குளியல் அறைக்கு சென்றான். குளித்து முடித்து கையில் அன்றைய தினசரியை எடுத்து பார்த்தபடி ஹாலில் இருந்த ஒற்றை சோஃபாவில் அமர்ந்திருந்தான். சாகித்யா குளித்து முடித்து வந்ததும் அடுப்படிக்கு சென்று காஃபி கலந்து எடுத்து வந்து சஞ்சயிடம் ஒரு கப்பை நீட்டியபடியே இன்னொரு சோஃபாவில் அமர்ந்தாள். நியூஸ் படிச்சிட்டீங்களா ஜெய் என்று கேட்டதற்கு அவனிடமிருந்து மறுப்பான தலை அசைப்பு கிடைக்கவும், சரி, எனக்கு நீங்க படிக்கிற பக்கம் இல்லாம இன்னொரு பேஜ் கொடுங்க என்று கேட்டாள். ஆஹா, எனக்கு நான் படிக்கும்போது அந்த மாதிரி கொடுக்க பிடிக்காது. சரி, பேப்பர் கொடுங்க, நான் ஜஸ்ட் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு தந்துடுறேன், எனக்கு காஃபி குடிக்கும்போது பேப்பர் படிச்சே பழகிட்டேன் ஜெய், ப்ளீஸ் என்று சிரிப்பை உதிர்த்தபடியே கேட்டாள். நோ என்று சஞ்சய் சொன்னதற்கு வவ்வ வவ்வ என்று அழகு காட்டிவிட்டு
உனக்கு பிடிச்ச மாதிரி என்னை மாத்திக்கிறதுல ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் பார். அதுல கிடைக்கிற நிம்மதி எதுலயும் கிடைக்காதுமா என்று சொன்னவர் தானே நீங்க என்று போலியாக பெருமூச்சு விட்டாள் சாகித்யா. இங்க வா என்ற ஆள்காட்டி விரலை வைத்து அழைத்து தன் அருமை மனைவியை மடியில் அமர்த்தி கொண்டு செய்தித்தாளை இருவரும் ஒரு கையால் பிடித்து கொண்டு அமர்ந்தனர். சிறிது கணங்களுக்கு பார்வை மட்டும்தான் செய்தித்தாளில் இருந்தது. கவனம் திசை மாறுவது போல் இருக்கவும், இட்ஸ் ஓகே ஜெய், நீங்க படிச்சுட்டு கொடுங்க, எனக்கு காஃபி குடிக்க கஷ்டமா இருக்கு என்ற வாய்க்கு வந்த காரணத்தை சொல்லி நழுவ முயன்றாள். ஆனால் அவளை நகர விடாமல் செய்த சஞ்சய், என்னுடைய இடது கையில் இருக்கும் கப்பலில் இருந்து நீ காஃபி குடி, உன்னுடைய வலது கையில் இருக்கும் கப்பில் என்னுடைய இடது கையில் இருக்கும் கப்பில் இருந்து நீ காஃபி குடி, உன்னுடைய வலது கையில் இருக்கும் கப்பில் இருந்து நான் காஃபி குடிக்கிறேன் சகி என்று அவளது பொய் காரணத்திற்கு தீர்வையும் சொன்னவன் அவளது கழுத்தில் லேசாக இதழை வைத்து பட்டம் படாமலும் ஒற்றைவிட்டு, உனக்கு பிடிச்ச மாதிரி என்னை மாத்தினதுல ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சதா? இந்த நிம்மதி தனியா காஃபி குடிச்சு நியூஸ் படிக்கும்போது வந்திருக்காடா என்று ரகசியமாய் கேட்டான். பின்னர் சில கணங்களில் சமாளித்து காஃபி குடித்தபடியே நியூஸ் படித்தனர். சற்று நேரத்தில் சாகித்யா, நான் படிச்சிட்டேன் ஜெய், நீங்க படிங்க என்று எழ முயன்றாள். ஆனால் அவளை அணைப்பில் இருக்கியவன், படிச்சுட்டா கிளம்பணுமா? அதெல்லாம் முடியாதுப்பா என்று இன்னும் ஈரப்பதம் இருந்த சகியின் கூந்தலில் விளையாடினான். சற்று நேரம் இருவருக்கும் இடையே மௌனமும் அணைப்பும் நீள கொஞ்சலாக, கிளம்பலாம் ஜெய், லேட் ஆயிடும், காலையில சாப்பாட்டுக்கே அத்தை அங்க வர சொன்னாங்க, இப்பவே மணி 8 என்று அவனது சிகையை கலைத்தபடியே சொன்னாள் சகி. 8 தானடா ஆகுது, இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கிளம்பினா சரியா இருக்கும் என்று அவளது வாசம் முகர்ந்தான். அவனது செயல் குறுகுறுப்பை ஏற்படுத்த அவனது முகத்தை மனம் இல்லாமல் விலக்கியபடியே, இனிமே தாஞ்சை தாலி கூட எங்கிருக்குன்னு தேடணும் என்ற தயக்கத்துடன் சொல்லி முகம் சிவந்தாள். அவளது நாணத்தை ரசித்தவனுக்கு, அவளது தயக்கத்தில் சிரித்தவனுக்கு, அவளது கண்ணில் காதலை உணர்ந்தவனுக்கு விலக சுத்தமாக மனமே வரவில்லை. அவளது முகத்தில் இதழ்களால் கோலம் போட்டவன், நைட்டு தாலி கூடவா என்று கண்ணடித்து அவளிடம் செல்லமாக சில அடிகளை பரிசாக பெற்றுக்கொண்டான் சஞ்சய். நீங்களும் தான் இப்ப என் கூட வந்து தேடணும் என்று எழுந்து அவனது ஷர்ட்டை பிடித்து இழுத்தாள். ஹே சகி, நான் வந்து தேட ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் செல்லம், நான் வந்து கண்டுபிடிச்சா ஒரு தடவை ஹிப் ஹாப் டான்ஸ் பார்க்க நான் ரெடி, ஆட நீ ரெடியா என்று அவளது இடையை வளைக்க, சகையிடமிருந்து அலறல் சத்தம் வராமலும் பார்த்து கொண்டான். அவன் சொல்வதை கேட்டு கையெடுத்து கும்பிட்டவள், நீங்க கொஞ்சம் கிளம்புற வேலையை மட்டும் பாருங்க சஞ்சய் சார் என்று சொல்லிவிட்டு படுக்கை அறைக்குள் சென்றாள். அறையை ஓரளவு சுத்தம் செய்தபடியே தன்னுடைய அணிகலன்களையும் எடுத்து வைத்தாள் சாகித்யா. உடையை மாற்றி கிளம்பிய சஞ்சய் தன்னுடைய வீட்டினருக்கு போன் செய்து அரை மணி நேரத்தில் வந்து விடுவதாக தகவல் தெரிவித்தான். சகையை தேடி வந்த பொழுது இன்னும் கிளம்பாமல் அவள் பொருட்களை பெட்டியில் எடுத்து வைப்பதில் மும்முரமாக இருக்கவும் அவளை முதலில் கிளம்ப சொன்னான். மேம்போக்காக சஞ்சய் சுத்தம் மட்டும் செய்து கொண்டிருக்கும் போது சாகித்யா அழகிய பேபி பிங்க் வர்ணத்தில் காலர் டைப் சுடிதார் அணிந்து வரவும் சஞ்சய் விசில் அடித்தபடி மனைவியை நோக்கி அடிகள் எடுத்து வைத்தான். அவனை பார்த்து ஆள்காட்டி விரலை காட்டி, நோ சஞ்சய் என்று மெல்லமாக முனகியபடியே பின்னால் நகர்ந்து சுவற்றில் சாய்ந்து நின்றாள் சகி. அவளை சீண்ட எண்ணி, ஓகே என்று சோகமாக முகத்தை வைத்து கொண்டு திரும்பவும் ஓடி வந்து மனம் கேட்காமல் பின் வழியாக கணவனை கட்டி கொண்டாள். கோபமா ராஜா குட்டி என்று அவனது முதுகில் கன்னத்தை வைத்தபடியே கேட்கவும் சத்தம் வராமல் சிரித்துவிட்டு தோளை மட்டும் குலுக்கினான் சஞ்சய். அவனது மௌனத்தை கண்டு முகம் வாட குறும்பாகவே, நான் ஒரு ஹிப்ஹாப் டான்ஸ் ஆடினா ராஜா குட்டிக்கு ஓகேவா என்று செல்லமாக கேட்டாள். எனக்கு டபுள் ஓகே என்று கட்டியவளை அணைத்தவன் செயலிலும் சம்மதத்தை தெரிவித்தான். பின்னர் அணைப்பை விலக்கியவன், இன்னைக்கு புடவை கட்டியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே சகி. சகி ஸ்பெஷல் கூட கண்ணுல தெரியலையே, முடிஞ்சா 10 மினிட்ஸ்ல மாத்த முடியுமா? நான் ஹெல்ப் செய்யவா என்ற கேள்விகளை அடுக்கினான். ஜெய், நானே என்கிட்ட இருந்த ஒரே ஒரு காலர் டைப் சுடிதாரை தேடி பிடிச்சு போட்டிருக்கேன், இன்னைக்கெல்லாம் புடவை கட்ட முடியாது, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க என்று சகி சிணுங்கவும் விளங்காமல் புருவம் உயர்த்தினான் சஞ்சய். பின்னர் அவள் காரணத்தை காதில் ரகசியமாய் சொல்லவும் சத்தமாய் சிரித்தவன், எதுக்கும் இன்னைக்கு கடைக்கு போய் 2-3 காலர் டைப் சுடிதார் வாங்கிக்கலாமா என்று வம்பு செய்தான். அவனது கன்னத்தை வலிக்காமல் கிள்ளியவள்,
கிளம்பலாம் ஜெய், லேட் ஆயிடுச்சு என்று நினைவூட்டினாள். அறையை சுத்தம் செய்து அணிகலன்களை சின்ன பெட்டியில் போட்டவளுக்கு சரி பார்க்க நேரம் இருக்கவில்லை. சரி பார்த்து வைக்க வேண்டும் என்ற கவனமும் இருக்கவில்லை. மூளையில் உள்ள செல்கள் முழுவதிலும் உலகமே சஞ்சய் மயமாக இருந்த மாயத்தை பற்றித்தான் நினைப்பு சுழன்று கொண்டிருந்தது. வீட்டிற்கு செல்லும் பொழுது சகியின் ஒரு பெட்டியை மட்டும் தங்களுடன் எடுத்து கொண்டனர். பேபிமா வீட்டிற்கு சென்று சொல்லிவிட்டு கிளம்புவதற்காக சென்றனர். முகம் எல்லாம் பூரிப்புடன் வந்த சாகித்யாவை சந்தோஷமாக வரவேற்றவர் பூஜை அறைக்கு சென்று அவளை தன்னுடன் அழைத்து சென்று விளக்கேற்ற சொல்லி அறிவுறுத்தினார். வரதராஜனுடன் சஞ்சய் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க உள்ளே சாமி கும்பிட்டு முடித்ததும் கைகளால் திருஷ்டி சுற்றியவர், உன்னை இத்தனை பூரிப்புல பார்க்க சந்தோஷமா இருக்குடா சத்யா என்று கட்டி கொண்டார் பேபிமா. அவரது அன்பில் நிகழ்ந்தவள், இந்த வீட்டு சாவி உங்ககிட்ட இருக்கட்டும் பேபிமா. கங்காம்மா இன்னைக்கு மதியத்துக்கு மேல வேலைக்கு வந்துடுவாங்க, அவங்க கிட்ட கொடுத்துடுங்க. அப்பா வரதுக்கு சாயந்தரம் ஆயிடும் என்று தன்னிடம் இருந்த வீட்டு சாவியை நீட்டினாள் சத்யா. வரதராஜனுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வீட்டில் இருந்து தமயந்தி சஞ்சயை அழைத்து விட்டார். என்னப்பா, எதுவும் பிரச்சனை இல்லையே சஞ்சய்? 1/2 மணி நேரத்துல வரேன்னு சொன்னியே, ஆளையே காணமேன்னு பதட்டமா இருக்கு. 2 நாளா நடக்கிறத பார்த்தா என்று பேசிக்கொண்டே சென்றவரை குறுக்கிட்டான். நாங்க கிளம்பிட்டோமா, இங்க வரதன் மாமா வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கோம், பயப்படாதீங்க என்று சுருக்கமாக சொன்னான் சஞ்சய். சரிப்பா, கிளம்பும்போது ஃபோன் பண்ணு, இன்னும் 1 மணி நேரத்துல நல்ல நேரம் முடிஞ்சிடும் என்றதற்கு சரி என்று சஞ்சய் சொல்லவும் போனை வைத்தார் தமயந்தி. சஞ்சய் போனில் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தவர், பேபி அவங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு என்ற குரல் கொடுத்தார் வரதன். இல்ல மாமா, இருக்கட்டும் என்று சஞ்சய் சமாதானம் செய்யும் போதே கலங்கிய கண்களுடன் இருவரும் வந்திருந்தனர். ஹர்ஷா அனுஷா எங்க என்று வினவியபடியே எழுந்தான் சஞ்சய். 2 பேரும் காலையில நந்தா வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா. அங்க வீட்டுல இன்னைக்கு கிரகப்பிரவேசம், இங்கதான் 2 அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் தள்ளி வராங்க என்ற வரதன் தான் தன் மனைவிக்காக பதில் தந்தார். நான் வரேன்பா பேபிமா என்று சொல்லக்கூட குரலே எழும்பவில்லை சாகித்யாவிற்கு. சுகமா போயிட்டு வா சத்யா எனும் பொழுது பேபிமா அழுகையை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தார். பேபிமாவின் தோளில் கையை வைத்து வரதன் அழுத்தம் கொடுக்கவும் சத்யாவின் கைகளை பற்றி மென்மையாக அழுத்தி ஆறுதல் தந்தான் சஞ்சய். நாளைக்கு பார்க்கலாம், நாங்கள் வரவா என்று பொதுவாக சொல்லி மனைவியுடன் விடை பெற்றான். கீழே காருக்கு வந்ததும் முதலில் சுதாரிப்புடன் பிரேக் வேலை செய்யுதா, காரில் வேறு எதுவும் முக்கியமான பிரச்சனை எதுவும் இருக்கிறதா என்று ஆராய்ந்து விட்டுத்தான் காரை எடுத்தான் சஞ்சய். அவனது செய்கையை பார்த்ததும், எதுக்கு சஞ்சய் இப்படி ஆராய்ச்சி என்று பார்வையில் கேட்டு புருவம் உயர்த்தினாள் சாகித்யா. காரை செலுத்தியபடியே 2 நாட்களில் நடந்த கார் விபத்து பற்றியும் தீ விபத்து பற்றியும் சுருக்கமாகவும் அதே சமயம் புரியும் வகையிலும் சொன்னான் சஞ்சய். நீங்க சொல்றத பார்த்தா இது விபத்து மாதிரி தெரியலையே, யாரோ பிளான் பண்ணி செய்த மாதிரி என்று கலக்கத்துடன் கணவனை ஏறிட்டாள். இதை உங்ககிட்ட சொன்னா தேவையில்லாம கவலைப்படுவேன்னு தான் குட்டிமா சொல்லல என்று ரேடியோவை மெல்லிய சத்தத்தில் ஓடவிட்டான். என் அன்பே, நானும் நீயின்றி நான் இல்லை. என் அன்பே, யாவும் நீயின்றி வேறில்லை. நான் உன்னில் உன்னில் என்பதால் என் தேடல் நீங்கி போனதே. என்னில் நீயே என்பதால் என் காதல் மேலும் கூடுதே. காண வேண்டும் யாதும் நீயாகவே, மாற வேண்டும் நானும் தாயாகவே. சாகித்யா மௌனமாக இருப்பதை பார்த்ததும் சஞ்சய், தேவையில்லாம குழப்பிக்காத சகி என்று ஆறுதல் சொல்லி தேற்றினான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த சாகித்யா காதில் குறுகுறுக்கும் உணர்வில் லேசாக சிணுங்கி இன்னும் சஞ்சயின் மார்பில் நன்றாக ஒட்டி கொண்டாள். தூங்க விடுங்க ஜெய், எத்தனை தடவை எழுப்புவீங்க என்று தூக்கம் இன்னும் பிரியாத குரலில் சிணுங்கினாள். ஹேய், இது என்ன அநியாயமா இருக்கு? என்னமோ இது ஒன் சைட் டிராபிக் மாதிரி பேசுற. அப்ப நீ என்று அவள் காதோரம் ரகசியம் பேச சாகித்யா பட்டென்று இமை திறந்து அவனை பார்த்தவள். ஹேய், அதெல்லாம் நீங்க ஏன் சொல்லி காண்பிக்கிறீங்க? அப்போ இன்னைக்கு ஒன்றும் கிடையாது போங்க என்று போலியாக முறுக்கி கொண்டு சஞ்சயை இன்னும் அழுத்தமாக அணைத்து கொண்டாள். ஆமா, இப்படி நல்லா வந்து ஒட்டிக்க வேண்டியது, அப்புறம் ஏன் எதுக்குன்னு கேள்வி வேற. அவள் செவி மடலை உதட்டால் கடித்து கொண்டே கொஞ்சினான் சஞ்சய். சாகித்யாவிற்கு சஞ்சயின் செய்கை சிலிர்ப்பை ஏற்படுத்த, ஒட்டிக்கிறதுக்கு நான் என்ன ஃபெவிக்காலா என்று நெற்றியை வைத்து செல்லமாக கணவனின் மார்பில் முட்டினாள். செல்லம், இந்த மாதிரி கடிஞ்சோக் சொன்னா என்று அவளது விரல்களை வலிக்காமல் கடித்துவிட்டு
நீ எதுக்கு சகி என் வாழ்க்கையில லேட்டா வந்த? முன்னாடியே வந்திருக்கலாம் தானே? ஐ லவ் யூடா என்ற நெற்றியில் முத்தமிட்டான். ஐ டூ லவ் யூ ஜெய். நீங்க லேட்டா வந்துட்டு என்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க என்று சஞ்சயின் மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டினாள். சிறிது நேர கொஞ்சலுக்கு பிறகு, இன்னைக்கு என்ன பிளான் சகி என்றான். இன்னைக்கு தானே பேபிமா வீட்டுக்கு மதியம் விருந்துக்கு வரோம்னு சொல்லியிருக்கோம். காலையில லைட்டா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். சஞ்சயின் தலையை கோதிக்கொண்டே சொன்னாள் சாகித்யா. நேற்று இரவு செய்த கூத்தின் நினைவில் கண்கள் மின்ன சஞ்சய், ஓ சப்பாத்தி போடலாமா என்றான் ஆவலாக. அப்பா சாமி, ஒரு நாள் மாவு பிசைஞ்சதே போதும், இன்னைக்கு பிரெட் ஆம்லெட் அதான் உங்களுக்கு என்று சொல்லும் பொழுது கூட சஞ்சயின் முகத்தில் குறும்பு தெரியவும், பிரெட் ஜாம் தான், மாவு மாதிரி முட்டையை அவ்வளவு ஈஸியா கிளீன் பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டம் என்று குறும்பாக சொல்லி அவனது மார்பில் தாடையை அழுத்தினாள். சஞ்சயின் பெற்றோர்கள் திருமணத்திற்கு அடுத்த நாளே மானசாவுடன் கிளம்பி செல்ல வீட்டில் வேலையாட்களுக்கு சம்பளத்துடன் கூடிய ஒரு வார விடுப்பு கொடுத்து அனுப்பினான் சஞ்சய். சாகித்யாவின் தோளை அணைத்தவாறு உள்ளே சென்றவன், நாம கொஞ்ச நாள் கழிச்சு ஹனிமூன் எங்கேயாவது போகலாம்டா, இப்ப எங்கேயும் போனா அதுக்கே டைம் வேஸ்ட் ஆயிடும் என்று கண்ணடித்தான். திருமணமாகி 4 நாட்கள் முழுதாக முடிந்திருந்தது. நிறைய பேசினார்கள், சிரித்தார்கள், கொஞ்சினார்கள், குலாவினார்கள். பசித்த பொழுது எளிதாக சமைக்கக்கூடியதாக சமைத்து சாப்பிட்டார்கள். முதல் நாள் இரவு நல்லதாக சமைத்து சாப்பிடலாம் என்று சப்பாத்தி குருமா தயாரிக்க முடிவு செய்தனர். சாகித்யா புடவையை இழுத்து செருகிக் கொண்டு மாவு பிசையத் தொடங்க, அதுவரை அவளை மாவு பிசைய சொல்லி அமைதியாக இருந்த சஞ்சய் தானும் களத்தில் புகுந்தான். மாவு பிசைகிறேன் பேர்வழி என்று சாகித்யாவின் இடையை சுற்றி அவளை எந்த புறமும் நகர விடாது வளைத்து அவள் கைகளுடன் வம்பு செய்து கொண்டிருக்க, இலக்கின்றி அலைந்த சஞ்சயின் உதடுகள் சாகித்யாவிற்கு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. சாகித்யா, ஜெய், இதுக்குத்தான் நான் குருமா வைக்கிறேன், நீ மாவு ரெடி பண்ணுன்னு சொன்னீங்களா? போய் குருமா செய்யுங்க போங்க என்று நன்றாக அவன் மீது சாய்ந்து கொண்டு கொஞ்சினாள். நான் சப்பாத்தி அப்படியே சாப்பிடுவனே என்ற ஹார்லிக்ஸ் விளம்பரம் போல சஞ்சய் சொல்லி காட்டவும் சிரித்துவிட்டு அவனது மூக்கில் மாவை எடுத்து தடவினாள் அவள். ஹேய், இந்தா உனக்கும் என்ற பதிலுக்கு அவள் மூக்கிலும் சிறிது மாவை இழைத்து விட்டான் சஞ்சய். சிறு குழந்தைகளாக மாறி இருவரும் ஒருவர் மீது மற்றொருவர் மாவை தடவ, சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கே பாத்திரத்தில் இருந்ததை விட இருவர் மீதும் தரையிலும் தான் அதிகம் இருந்தது. பாருங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு, மாவு காஞ்சே போச்சு, இதையெல்லாம் கிளீன் செய்யறதுக்குள்ள என்ற சாகித்யா செனுங்க. சஞ்சய், ஏய் என்னடா இப்படி சொல்லிட்ட, நான் எதுக்கு இருக்க, கிளீன் பண்ணிட மாட்டேன் என்ற கண் சிமிட்டினான். நோ வேண்டாம் ஜெய் ப்ளீஸ் என்ற சாகித்யா கெஞ்சியபடியே பின்னடைய சஞ்சய் ஒரு சிரிப்புடன், எஸ் வேண்டும் சகி ப்ளீஸ் என்று முன்னேற, அதன் பிறகு அங்கே பேச்சுக்கு இடம் இருக்கவில்லை. ஏய் என்னடா கனவா என்று சீண்ட நிகழ்காலத்திற்கு திரும்பியவள், இல்லையே கண்ணை திறந்து வச்சு தூங்குறேன் என்று குறும்பாக பதில் சொன்னாள் சாகித்யா. கனவு காண்றது கொஞ்சம் தள்ளி வைங்க மேடம், இப்ப கிளம்புங்க என்று அவள் நெற்றியில் முட்டிவிட்டு எழுந்தான் சஞ்சய். இருவரும் தயாராகி கிளம்பும் போது சஞ்சய், சகி ரெட் கலர் சாரி போட்டுக்கிறையாடா, உனக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் என்றவன், ஏ சகி எங்கடா நம்ம ஸ்பெஷல் கிஃப்டை கண்ணிலேயே காட்ட மாட்ற, எடு போட்டு விடுறேன் என்று அவள் அருகில் வந்தான். என் ஜுவல்லரி பாக்ஸில் தான் இருக்கும் ஜெய், இருங்க வர என்று அவள் எடுக்கப் போக கீழே காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. பெல் அடிக்குது ஜெய், யாருன்னு பாருங்க எனவும் சஞ்சய் கூறிய ரூபத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சி தெரியாமல் உல்லாசமாக விசில் அடித்தபடியே கதவை திறந்து கையெழுத்திட்டு கவரை வாங்கி பிரித்தான். மேலே தங்கள் அறையில் போன் மணி அடிப்பது காதில் விழ அங்கே பாதி கவனத்தை வைத்து கொண்டு கவரை பிரிக்க அதன் உள்ளிருந்து சில புகைப்படங்களும் மெல்லிய சங்கிலியும் காலடியில் விழுந்தது. அவற்றை எடுத்து பார்த்தவனுக்கு காலடியின் கீழ் உள்ள பூமி நழுவியதை போல் இருந்தது. தன்னிச்சை செயலாக தன்னை தானே காக்கும் பொருட்டு முகம் இறுகத் தொடங்க அடுத்த சில கணங்களுக்கு உடலில் உள்ள அனைத்து செல்களுமே வேலை நிறுத்தம் செய்தன. திரும்ப திரும்ப கையில் இருந்ததை பார்த்தவனுக்கு ஒன்றையும் புரிந்து கொள்ள இயலவில்லை. இல்ல, கட்டாயம் இந்த மாதிரி இருக்க முடியாது, இதுல ஏதோ சூது இருக்கு என்ற உள்ளுணர்வு மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டிருக்க, அப்பொழுது கண்முன் இருப்பது என்ன பொய்யா என்று பகுத்தறிந்து சொல்லிக் கொண்டிருந்தது அறிவு. அந்த எண்ணத்தையே தொடர்ந்திருந்தால் விடை எளிதாக கண்டிருப்பானோ? நீண்ட மூச்சுகள் எடுத்து தன்னை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தவனுக்கும்
சிந்திக்கும் சக்தி வந்த பொழுது அவனால் எதையும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. மனம் குழம்பிய குட்டையாக இருந்தது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பதால் எதுவாக இருந்தாலும் விசாரித்த பிறகே முடிவுக்கு வரலாம் என்றெண்ணி சாகித்யாவை தேடி சென்றான். ஆனால் விசாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே அவனது பொல்லாத வேலைதானோ? போனில் பேசிக் கொண்டிருந்தவள் சஞ்சயை பார்த்து புன்னகைத்தபடியே ஒரு நிமிடம் என்று சைகை செய்துவிட்டு, எனக்கு பிடிச்ச பீட்ரூட் ஜாம் செஞ்சிருக்கீங்களா? வெந்தய குழம்பு, வாழைத்தண்டு வத்தல், சூப்பர். பேபிமானா பேபிமா தான். கிளம்பிக்கிட்டே இருக்கோம். இன்னும் 1/2 மணி நேரத்தில் அங்கே இருப்போம். சரியா என்று சொல்லி போனை முடித்தாள். அவளது புன்னகையை பார்த்த சஞ்சய்க்கு லேசாக தயக்கம் எழ செய்வதறியாது நின்றான். அதிர்ச்சியில் முகம் மட்டும் உணர்ச்சியற்று இருக்க சாகித்யாவின் கள்ளமற்ற புன்னகை சஞ்சயின் சிந்தையை சில கணங்களுக்கு மயக்கியது. சாகித்யா அவனது முகத்தில் இருந்த உணர்ச்சியை பார்த்ததும் இயல்பாக நெருங்கி புடவை முந்தானையை வைத்து அவனது முகத்தை அழுந்த துடைத்தவாறே, என்னாச்சு ஜெய், ஆர் யூ ஆல் ரைட் என்று கரிசனத்துடன் வினவினாள். அவளது கரிசனத்தில் மேலும் தயக்கம் எழுந்தாலும் மனதில் இருந்த குழப்பம், அதனால் ஏற்பட்ட கொதிப்பு அதை மிஞ்சியது. ஐயாம் என்று அவளை விலக்கியவன், வரதமாமா வீட்டுக்கு போகலாமா என்று எங்கேயோ பார்த்தபடி கேட்டான். அவனது பேச்சிலும் செய்கையிலும் குரலிலும் இருந்த மாற்றத்தை கவனித்த சாகித்யா, எதையும் மறைக்காம சொல்லுங்க ஜெய், இப்ப யார் வந்திருந்தாங்க என்று நேரடியாக கேட்டாள். அவளது குரலில் எனக்கு தெரிந்தாக வேண்டும் என்ற பிடிவாதம் இருந்தது. சிறிது நேரம் யோசித்தவன், என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் எங்க சாகித்யா என்று கண்களை பார்த்தபடி கேட்டான். அதை போடலைன்னு தான் இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்கீங்களா? அதை சொன்னா தானே ஜெய் தெரியும் என்ற புன்னகை உடனே சென்று அறைக்குள் இருந்த அலமாரியை திறந்தாள். தன்னுடைய நகை பெட்டியில் சிறிது நேரம் துழாவிக் கொண்டிருந்தவளையே கைகளை கட்டி கொண்டு வெறித்தான் சஞ்சய். ஏதோ முதுகை துளைப்பது போல் இருக்கவும் பின்னால் திரும்பிய சாகித்யா புருவத்தை மட்டும் உயர்த்தி என்ன என்று வினவினாள். அவளது கேள்விக்கு எதுவும் பதில் சொல்லாமல், இங்க இருந்தா தானே கிடைப்பதற்கு என்று விரக்தியாய் சிரிப்பை உதிர்த்தான். சம்திங் ராங் என்று நினைத்தபடியே மீண்டும் தன் தேடலை துவங்கினாள் சகி. பின்னர் நினைவு வர, அங்க வீட்டுல இருந்து கிளம்பும்போது எல்லா நகையும் எடுத்துட்டு தானே ஜெய் வந்தோம், நீங்களே எடுத்து வச்சுக்கிட்டு எதுவும் என்கிட்ட ப்ளே பண்றீங்களா என்று சீரியஸாகவே வினவினாள். அவளது பேச்சில் பொறுமை குறைந்தாலும் இப்போது எதையும் பேச வேண்டாம், மனம் ஒரு நிலைப்பட்டதும் பேசலாம் என்று நினைத்தவன், லேட் ஆயிடுச்சு, நம்ம விருந்துக்கு போயிட்டு வந்து எதுவா இருந்தாலும் பேசலாம் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். அவனது செய்கையில் இருந்த வித்தியாசத்தை நன்றாகவே உணர்ந்த சாகித்யா யோசனையுடன் சஞ்சய் பின்னால் சென்றாள். கோபப்படுறதா இருந்தா காரணத்தை சொல்லிட்டு கோபப்படுங்க, இப்படி எதுவுமே பேசாம இருந்தா என்னென்ன எடுத்துக்கிறது என்று கொஞ்சம் பொறுமையாகவே வினவினாள் சகி. அவள் புறம் திரும்பி கூர்ந்து நோக்கியவன், நீதான கேட்ட, இந்தா வச்சுக்கோ என்பது போல், நீ யாரையாவது லவ் பண்ணி இருக்கியா சாகித்யா என்று மனசில் உறுத்தி கொண்டிருந்த கேள்வியை கடைசியில் கேட்டே விட்டான் சஞ்சய். அந்த கேள்வி கேட்கும்போது அவனது உயிர் கூட அவனை வெறுத்தது. என்னையே உன்னால எப்படி சந்தேகம் கொள்ள முடிந்தது என்பது போல் அவனது இதயத்தை குத்தி கிழித்தது. திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு கேள்வி என்று சகியும் கணவனை பார்த்து கூர் பார்வையை செலுத்தினாள். நான் கேட்டதுக்கு பதில் இல்ல. சில நொடிகள் கண்களை மூடி திறந்தவன், இருந்தாலும் என்கிட்ட சொல்றதுல தப்பில்லை சகி, நான் கூட பூரணி பத்தி சொல்லலையா என்று நிதானமாகவே சொன்னான். நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை ஜெய், இருந்தா தானே சொல்றதுக்கு என்று தனது பழைய பிடியில் நின்றாள் சாகித்யா. ப்ளீஸ் பொய் சொல்லாத என்று வெறுப்புடன் சொல்லி தன்னுடைய தலையை கோதினான். உங்களுக்கு ஒரு பூரணி இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லையே என்ற தோளை குலுக்கினாள். அப்படியே இருந்தாலும் பொய் சொல்ல வேண்டாம்னு தான் சொல்றேன். பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நானும் சொல்றேன். சாகித்யாவை முறைத்துவிட்ட கவரை எடுத்து வந்தவன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச கவர் இது பார், நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட் எனக்கே குரியர்ல எப்படி வந்தது, இதெல்லாம் என்னால நம்ப முடியல, நம்பாம இருக்கவும் முடியல, போட்டோஸ் எல்லாம் நீயே பாரு என்று அவளிடம் கொடுத்தான். அவன் சொல்வதை நம்ப முடியாமல் பிரித்தவளுக்கு சஞ்சய் அவளுக்கு பரிசளித்த செயினும் இவள் புகைப்படங்களும் இருந்ததை பார்த்தவளின் உணர்ச்சிகள் அதிர்ச்சி பாதியும் கலவரம் மீதியுமாயிருந்தது. சாகித்யா யாரோ ஒரு இளைஞனை கட்டிப்பிடிப்பது போலவும்
முத்தம் தருவது போலவும் புகைப்படங்கள் இருந்தன. அந்த இளைஞனின் முகம் வேண்டுமென்றே மறைக்கப்பட்டும் இருந்தது. வெளிரிப் போய் நின்றவளிடம், இப்போ உன்னோட பதில் என்றான் சுருக்கமாக. அவன் அதற்கு பதில் என்று ஒன்றை கேட்டதே அவளின் கோபத்தையும் கிளற, இப்பவும் அதே பதில்தான். இப்ப மட்டுமில்ல ஜெய், எப்பொழுது கேட்டாலும் என்னோட பதில் மாறாது. பொய் சொல்லும் போதுதான் மாத்தி மாத்தி சொல்ல வேண்டியதா இருக்கும். உண்மை சொல்லும் பொழுது அதையே தான் சொல்ல முடியும் என்று நிமிர்ந்து சொன்னாலும் புருவத்திற்கு நடுவில் மட்டும் யோசனையில் முடிச்சு விழுந்தது. எனக்கு பொய் சுத்தமா பிடிக்காது சாகித்யா. எனக்கும் தான் சஞ்சய். சரி, போட்டோஸை விடு. நான் கொடுத்த கிஃப்ட் எப்படி சகி? நம்ம 2 பேரையும் தவிர யாருக்கும் அந்த செயின் பத்தி தெரியாது. அப்படி இருக்கும்போது என்று உயிர் இதயத்தை கிழித்த வலியில் முடிக்காமலேயே நிறுத்திவிட்டான் சஞ்சய். அதுதான் ஜெய், எனக்கும் தெரியல. நம்ம 2 பேரை தவிர யாருக்கும் இந்த செயின் பத்தி தெரியாது. ஆனா யார் இத என்ற வேதனையில் சாகித்யாவாலும் பேச முடியவில்லை. சொல்வதை பொருந்த சொல் என்று பார்வையிலேயே சொன்னான். யாரும் பொய் சொல்லல என்று சத்தமாகவே சொன்னாள் சாகித்யா. கணவன் மனைவி இருவரது பார்வையும் ஒன்றை ஒன்று வெட்டி கொண்டது. சாகித்யாவை பார்த்துவிட்டு கவரை பார்த்தான். அவ்வளவுதான். வார்த்தைகளில் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனால் சஞ்சயின் பார்வையே சாகித்யாவை வேதனைக்குள்ளாக்கியது. என் மேல சந்தேகமா ஜெய்? என் உயிரே, என் மீது சந்தேகம் கொள்வதற்கு பதில் கொன்று விடலாம் ஜெய் என்று மனதில் உருகினாள். உணர்ச்சியற்ற பார்வையை கணவனை நோக்கி வீசியவளை செல்போன் அழைப்பு தடை செய்ய, சாரி பேபிமா, தோ கிளம்பி வந்துடுறோம், வெரி சாரி என்றும் மன்னிப்பு வேண்டினாள் சாகித்யா. போனை வைத்ததும் எதுவும் பேசாமல் சஞ்சயும் சகியும் காரை அடைந்தனர். காரை செலுத்தியவன் எப்பொழுதும் போல் பாடலை ஓடவிட இருவரின் மனநிலைக்கு தகுந்த மாதிரிதான் பாடலும் ஒலித்தது. பொய் சொல்லக்கூடாது காதலி என்று ஆரம்பிக்கவும் சாகித்யாவை கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு சத்தத்தை கொஞ்சம் கூட்டினான். பாடலின் அடுத்த வரி பொய் சொன்னாலும் நீயே என் காதலி என்று வரவும் கடைக்கண்ணில் பார்வை செலுத்துவது சாகித்யாவின் முறையாயிற்று. இருவரின் பார்வைக்கும் பயப்படாமல் பாடல் தொடர்ந்தது. பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. கண்களால் கண்களில் தாயமாகினாய், கைகளால் கைகளில் ரேகை மாற்றினாய். சஞ்சயின் கோபத்தை இந்த பாடல் மேலும் தூண்ட பாடலை நிறுத்தியவன் வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியுமா சாகித்யா என்று சொல்லிவிட்டு சாலையில் கண்களை பதித்தான். ஆனால் அவளோ அவன் சொல்வதற்கு மனம் தளராமல், ஓ அப்படியா, யார்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் தெரியும். ஆனா நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் வக்கீல் டாக்டர் கிட்ட மட்டும் பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும் என்று குத்தலாகவே கூறிய அவளும் பார்வையை சாலையில் இருந்து விலக்கவே இல்லை. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சஞ்சய், நீங்க என் கணவரா இதை கேட்குறீங்களா இல்ல ஒரு வக்கீலாகவா? அத முதல்ல முடிவு செய்துக்கோங்க எனவும் சஞ்சய்க்கே சுருக்கென்று தைத்தது. ச என்று சஞ்சய் மனதிற்குள் சொன்னதற்கு கூட சாகித்யாவிடமிருந்து முறைப்பு பதிலாக வந்தது. சற்று நேரத்திற்கு பிறகு தெளிவான குரலில், என்ன சந்தேகப்படுறீங்களா ஜெய் என்று வினவினாள் சகி. அவளது முகத்தில் சொல்ல முடியாத வேதனை நிறைந்திருந்தாலும் குரலை தாழ்த்தி கெஞ்சக்கூடாது என்ற அழுத்தம் இருந்தது. ஆனால் அதே சமயம் அந்த குரலில் உள்ள வேதனையை சஞ்சயால் உணரவும் முடிந்தது. அவளது கேள்வியில் சற்று பின்னடைந்தவன், கட்டாயம் சந்தேகம் இல்ல சாகித்யா, எனக்கு தேவை உண்மை மட்டும்தான். என்கிட்ட பொய் சொல்ற என்னதான் கஷ்டமா இருக்கு என்று சுருக்கமாகவே முடித்தான். உங்களுக்கு நான் பொய் சொல்றத பத்தி கவலை இல்ல சஞ்சய். ஆனா நீங்க சந்தேகப்படுறது தான் இப்படி பொய்ங்கிற போர்வையில மறைச்சுக்கிறீங்க என்ற உண்மையை உறக்கவே சொன்னாள். ஸ்டாப் இட். சந்தேகப்படுறதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு இமெயில் வந்தது. அதுலயும் இந்த மாதிரி உன்னை பத்தி உன் போட்டோஸ் வந்திருந்தது. அப்பவெல்லாம் ஒரு கேள்வி உன்னை கேட்டிருப்பனா என்று தன்னுடைய நிலையை விளக்கினான். பொய் சொல்றதுக்கு கோபம்னா அன்னைக்கு உங்களை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ண வரும்பொழுது ஆபீஸ்ல தலைவலின்னு போய் காரணம் சொல்லிட்டு வந்தனே, அன்னைக்கே வந்திருக்கணும். ஆனா அன்னைக்கு உங்களுக்கு நான் சொன்ன பொய்யால கோபம் வரல. இன்னைக்கு அடிப்படையில உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால எனக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லியே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்று தன்னுடைய பிடியில் இருந்து விலகாமல் நின்றாள் சாகித்யா. அவளது வாதத்தை கேட்டு வியந்தவன், ஓ நீ சொன்னதை சாம்பிள்னு எடுத்தா நீ பொய் சொல்வதற்கு காரணம் இருக்கும்னு சொல்றியா சாகித்யா என்ற வார்த்தைகளில் வலியை கொடுத்தான். வாதம் செய்பவர்களிடம் பேசலாம் சஞ்சய், விதண்டாவாதம் செய்தால் என்ன பேச முடியும் என்று புடவை நுனியை முடிச்சு போட்டு அவிழ்த்தபடி இருந்தாள்.
அவளது செய்கை பெண் பார்க்கும் படலத்தை சஞ்சய்க்கு நினைவூட்ட இப்பொழுது இருக்கும் நிலை அவனது உயிரை உலுக்கியது. அதன் பிறகு இருவருக்கிடையேயும் மௌனம் துணைக்கு வர வார்த்தைகள் விடை பெற்று கொண்டது. நீங்கள் அஜய் இப்படி என்று சாகித்யா மனதில் வருந்தும் பொழுது சஞ்சயின் உயிர் அந்த வருத்தத்தை உணர்ந்து மேலும் வலியை தந்தது. பேபிமா வீட்டில் இருவரையும் மலர்ச்சியுடன் வரவேற்றதும் சஞ்சய் சாகித்யா முகத்திலும் இறுக்கம் தளர்ந்தது. இந்த 2 நாட்கள் பிரிவு இந்த தருணத்தில் பன்மடங்காக பெருகி மனதில் பாரத்தை அதிகரிக்க செய்தது. அனுஷாவின் கிண்டல் பார்வைக்கு நாணத்தையும் தந்தையை கண்டதும் மலர்ந்த முகத்தையும் தந்த சாகித்யாவிற்கு பேபிமா தந்த தோள் அணைப்பில் கண்ணீர் சுரந்தது. அவளது முகத்தில் தோன்றிய நவரசத்தையும் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த சஞ்சய் ஹர்ஷாவின் பேச்சில்தான் மீண்டான். சஞ்சய், பார்த்தா பசிதீரும் என்று சொல்லி இடைவெளி விட்டு, படத்தை ரீமேக் பண்ற ஐடியா இருக்கா என்று கம்மிய குரலில் முடித்தான். சஞ்சய் அசட்டு புன்னகையை பதிலாய் உதிர்த்து விட்டு தலையை கோதிக்கொள்ள, மாப்பிள பசிக்குதுடா, சத்யா சாப்பிட்டுட்டு போக மிச்சம் மீதி இருக்கிறது தான், நான் சாப்பிடணும்னு அம்மா சொல்லிட்டாங்க, மனசு வை தலைவா என்று கெஞ்சுதலாக வயிற்றை தடவியபடியே சொன்னான் ஹர்ஷா. இயல்பாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதால் நீ என்ன சொல்ற சாகித்யா, மனசு வைக்கலாமா வேண்டாமா என்ற தன்னுடைய மனைவியிடம் கருத்து கேட்டான் சஞ்சய். சஞ்சயை பார்த்து கத்துக்கோங்க ஹர்ஷா, பாருங்க கல்யாணமான 2 நாள்ல மனைவி சொல்லே மந்திரம்ங்கிற சங்கத்துல மெம்பர் ஆயிட்டார் என்ற கணவனின் தோளை இடித்தாள் அனுஷா. அனுஷா, குரு எவ்வழியோ அவ்வழிதான் நானும். ஹர்ஷா சொல்லாம எனக்கு அந்த சங்கம் எங்க இருக்குன்னே தெரியாதே என்று கிண்டலாக சொன்னான் சஞ்சய். குருவை மிஞ்சிய சிஷ்யா நீ கில்லாடி என்று ஹர்ஷா பாடவும் அங்கே சிரிப்பலை எழுந்தது. சாகித்யா நடந்த பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் சகஜமாக, இப்படியே பேசிட்டு இருந்தா பேசி பேசிய சாப்பாட்ட கோட்டை விட்டவர் சங்கத்துல மெம்பரா இலவச அனுமதி கிடைச்சாலும் கிடைக்கும், வசதி எப்படி என்று சொல்லவும் ஹர்ஷா கையெடுத்து கும்பிட்டபடி உணவு மேசைக்கு அழைத்தான். விருந்துக்கு என்று வந்த பின் வயிறார உண்ணாமல் இருப்பது விருந்துக்கு அழைத்தவர்களை அவமதிப்பதற்கு சமம் என்று சாகித்யா கருதினாலும் அவளால் சரியாக உண்ண முடியவில்லை. சஞ்சயின் வார்த்தைகளும் செய்கைகளும் நெருஞ்சி முள்ளாய் குத்தி தொண்டையை அடைத்தது. இந்த தருணத்தில் கடினமான முயற்சிக்கு பின்தான் சகஜமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாள். ஆனால் உணவு மட்டும் தொண்டைக்கு கீழே இறங்க மறுத்தது. இவளுடைய உணர்ச்சிகளுக்கு சற்றும் குறைவில்லாமல் சஞ்சயின் வேதனையும் இருந்தது. சகையை வேதனைப்படுத்தியது ஒரு புறம், உயிர் ஏற்படுத்திய வலி மறுபுறம் என்று இருந்தாலும் கண் முன்னே அருகில் அமர்ந்து தட்டில் உணவை அலைந்து கொண்டிருந்தவளை பார்த்து வேதனை மேலும் பெருகியது. அப்பொழுது சஞ்சயால் செய்ய முடிந்தது தன்னுடைய காலை அவள் பாதத்தில் வைத்து அழுத்தி ஆறுதல் படுத்துவது ஒன்றுதான். ஆனால் அவனது செய்கை அந்த நிலையில் ஆறுதலை அளிக்காமல் சகியின் கோபத்தை தான் கிளறியது. அவனுடைய செய்கையில் பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாட்டி விடுவது என்பது இதுதான் போலும் என்று எண்ணியவள் தன்னுடைய காலை விலக்கி கொண்டாள். அவள் விலக்கி கொண்டதும் சஞ்சய்க்கு எரிச்சல் வந்தது. எனக்கு என்ன வந்தது? என்னையும் நான் கொடுத்த பரிசையும் அலட்சியப்படுத்தி தப்பு செய்தவள் அவள். விசாரித்தாலும் கோபம் வருது, ஆறுதல் சொன்னால் கூடவா விலகவா செய்கிறாள் என்ற ரோஷம் வந்தது. ஆனால் சஞ்சயாலும் நிம்மதியாக உணவருந்த முடியவில்லை. சற்று நேரத்தில் பேபிமா சாகித்யாவிடம், என்ன சத்யா, இன்னும் தட்டில் இருக்கிறத சாப்பிடாம இருக்க, என்னம்மா ஆச்சு என்று வினவினார். உடனே அனுஷா வழக்கம் போல் கேலியாக, 2 நாளா சஞ்சய் அண்ணன் ஊட்டி விட்டு சாப்பிட்டு சத்யாவுக்கு எப்படி சாப்பிடணுங்கிறது மறந்துருக்கத்த. சஞ்சய் கூட சத்யாவுக்கு ஊட்டி விடாம சாப்பாட்டை வச்சுட்டு முழிச்சிட்டு இருக்கார். பரவாயில்ல சஞ்சய், நாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம், சத்யாவுக்கு தாராளமா நீங்க ஊட்டி விடலாம் என்றாள். தன்னுடைய புன்னகையை பெரிதாக்கியவள், இந்த பக்கத்து இல பாயாசம் கதையெல்லாம் வேண்டாம் அண்ணி, உங்களுக்கு வேணும்னா ஹர்ஷா அண்ணனை ஊட்டி விட சொல்லுங்க மேடம் என்று கிண்டல் செய்தாள் சாகித்யா. தன்னுடைய தட்டை கையில் எடுத்த ஹர்ஷா, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து என்னை சாப்பிட விடாம செய்யணும்னு குறியா இருக்கீங்களா? அனுச்செல்லம், நீ தனியா சாப்பிடுமா, நான் தனியா சாப்பிடுறேன், அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டு அடம் பிடிக்க கூடாது சரியா என்று விளையாட்டாக சொன்னாலும் தன்னுடைய கையால் மனைவிக்கு ஊட்டி விட்டான். சுற்றி இருந்த பெரியவர்கள் கண்டும் காணாமல் உணவருந்தினாலும் அனைவருமே ஹர்ஷாவின் செய்கையில் சிரித்தனர். சஞ்சய் மற்றும் சாகித்யா இருவரின் பார்வையும் அனிச்சையாக தழுவிக்கொண்டு மீண்டது. அனைவரும் உணவருந்தி முடிக்கும் வேளையில் வினை வருகை தர சிரிப்பும் பேச்சும் களை கட்டியது.
சாப்பாடு எதுவும் மிச்சம் மீதி இருக்கா, இல்ல அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு தீத்திட்டீங்களா என்று கேட்டபடியே வந்தான் வினய். வாடா, டெஸ்ட் ஸ்பெசிமன் தேடிட்டு இருந்தோம், விவரமா கையில மாட்டாம எஸ்கேப் ஆகிட்டியே, இருந்தாலும் நாங்க விடுவோமா என்று அவனுக்கும் ஒரு தட்டை எடுத்து வைத்தாள் ஹர்ஷா. அந்த நேரத்தில் சாகித்யாவுக்கு செல்போனில் அழைப்பு வரவும், விவரம் கேட்டவள் ஏர்போர்ட்டில் இருந்து தொலைந்த பெட்டி குறித்த தகவல் என்றதும் சஞ்சயிடம் போனை தந்தாள். போனில் விவரங்களை பெறுவதற்கு சற்று தள்ளி சென்றான் சஞ்சய். நீங்க சமைச்சிங்களா ஹர்ஷா என்று கேட்டபடியே தனக்கு தேவையானதை எடுத்து தட்டை நிரப்பிக் கொண்டான் வினய். நான் சமைச்சா எதுக்குடா வார்னிங் கொடுக்க போறேன், அனுஷாவின் கை வண்ணம் தான் இன்னைக்கு ஜமாய் என்றான். ஓ, அண்ணி சமைச்சாதான் பக்கத்து பிளாக் வரை வாசனை வந்ததா என்று ஐஸ் வைத்து பேசினான். டேய், களி முத்தி போச்சுடா என்று அதிர்ச்சியை திறந்த வாயை கைகளால் மூடி வெளிப்படுத்தினான் ஹர்ஷா. நீங்க என்ன கிருஷ்ணரா ஹர்ஷா, வாயை திறந்த உலகமே தெரியறதுக்கு? ரிலாக்ஸ் என்ற புன்னகையுடன் சொல்லிவிட்டு, அண்ணி சாம்பார் சூப்பர் என்று சப்பு கொட்டினான் வினய். நீ சாப்பிடுறது வெந்தய குழம்பு வினய் என்று சாகித்யா இடையில் கமெண்ட் சொல்லவும், நீங்க போன தடவை வந்தபோது செய்த சாம்பார்னு சொல்ல வந்த அண்ணி, அதுக்குள்ள இந்த கீத்து முந்திட்டா என்று வேகமாக சமாளித்தான் வினய். டேய், போன தடவை எனக்கு உடம்புக்கு முடியலேன்னு அடுப்படி பக்கம் வெந்நீர் மட்டும் போடுறதுக்கு தான் என் பெண்டாட்டி போனா, நீ எங்க இருந்து சாம்பார்னு சொல்ற என்று தாடையை தடவி கீத்து யோசனை செய்தான் ஹர்ஷா. நீங்க என்ன ஹர்ஷா இப்படி சொல்லிட்டீங்க, அண்ணி என்ன வாழ்க்கையில சாம்பார் செய்ததே இல்லையா, அப்படியே செஞ்சாலும் தான் நல்லா செய்ய மாட்டாங்களா, அப்படியே ஒருவேளை நல்லா இல்லாம இருந்தாலும் தான் நீங்க தைரியமா அதை வெளியில சொல்லிடுவீங்களா என்ற மூச்சு விடாமல் சொல்லிவிட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினான் வினய். எலிய நைட் நேரத்துல கூலிங் கிளாஸ் போட்டுட்டு உலா வருதோன்னு சத்தமாக சொல்லிவிட்டு, வினய் உனக்கே தெரியும் என்று வினைக்கு மட்டும் கேட்பது மாதிரி முணுமுணுத்தான். என்ன ஹர்ஷா கேட்குறீங்க என்று சத்தமாக வினய் கேட்க, நான் ஒன்றும் கேட்கலடா, அனுஷா அடுத்த முறை வைக்கிற சாம்பாருக்கு கூட என்னால் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு தான் சொன்னேன் என்று பற்களுக்கிடையில் வார்த்தையை துப்பினான் ஹர்ஷா. ஆ, அது என்ற வினய் வாய் அசைத்த பொழுது சஞ்சய் போன் பேசி முடிக்க சரியாக இருந்தது. சகி, என்னோட பெட்டி ஏர்போர்ட்ல ரிப்போர்ட் செய்திருக்காங்க, அப்படியே வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போகலாம் என்று சொல்லி செல்போனை அவள் கையில் தந்தான். சற்று நேரத்தில் மேஜையை சுத்தம் செய்துவிட்டு தந்தையிடமும் பேபிமாவிடமும் பேசிக்கொண்டிருந்தவள் வீட்டிற்கு சென்று பொருட்களை எடுத்து வைத்துவிட்டு வருவதாக கிளம்பினாள். அவள் வீட்டுக்கு வந்ததன் முக்கிய காரணம் சஞ்சய் கொடுத்த செயின் எதுவும் அறையில் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காகத்தான். படுக்கை அறையை முற்றிலும் அலசிய பிறகும் கூட கண்ணில் தென்படாததால் வீட்டில் இருந்த குப்பை கூடையில் தேட ஆரம்பித்தாள். சாகித்யாவுக்கு இன்னும் சஞ்சய் தந்த பரிசை தொலைத்ததை நம்பவே முடியவில்லை. மனதின் ஓரத்தில் இருந்த அந்த நப்பாசையின் விளைவாகவோ என்னவோ தேடுதல் பணியில் தீவிரமாக இறங்கியிருந்தாள். மனதில் மட்டும் 1000 எண்ணங்கள் விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருந்தன. சஞ்சய் சந்தேகம் கொள்வது என்பது பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. அவன் கொடுத்த பரிசை ஒழுங்காக பத்திரமாக வைக்காமல் இருந்தது என் தப்புதானே. அவன் அந்த பரிசை கொடுக்கும் பொழுது பேசிய வார்த்தைகள் எல்லாம் காதில் எதிரொலித்தன. இப்பொழுது தொலைந்து விட்டது என்றால் சஞ்சயை மறைமுகமாக அலட்சியப்படுத்த மாதிரி தானே இருக்கும். இதை யாரோ கூரியர் அனுப்பி இருக்கிறார்கள் என்றால் யாரோ சதி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சதி வேலை செய்பவர்களுக்கு நானே ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டேனே என்றெல்லாம் எண்ணமிடும்போதே யோசனையும் பிறந்தது. நேரே பேபிமா வீட்டுக்கு சென்றவள், பேபிமா, அன்னைக்கு நான் உங்க கையில சாவி கொடுத்த பின் அப்பாவும் நானும் வர்றதுக்கு முன்னால யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா என்ற ஆர்வமுடன் வினவினாள். கங்காம்மா வந்து வேலை செய்துட்டு போனாங்க சத்யா. கல்யாண மண்டபத்துல இருந்து வந்த பொருட்களை எல்லாம் இங்க வீட்டுல தானே இருந்தது, அதை நான் தான் எடுத்துட்டு போய் அண்ணன் வீட்டுல வைங்கடான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆளுக்கு 2 நடையில வேலை முடிஞ்சிடுச்சே. ஏண்டா? இல்ல பேபிமா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம்னு தான். ஒரு பில்லு தேடிட்டு இருக்கேன், அதான் யாராவது வந்தாங்களான்னு கேட்டேன் என்று விட்டு மீண்டும் சிந்தனையில் ஆழ்ந்தாள். பின்னர் முடிவுக்கு வந்தவளாக, கங்காம்மா எங்கம்மா இன்னைக்கு வருவாங்களா என்று கேட்ட பொழுது மனதில் நம்பிக்கை குறையாமலேயே இருந்தது. ஆனால் அவளது மனநிலையை அறியாத மூத்தவள், மறந்துட்டியா சத்யா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க கர்நாடகாவுக்கு வீட்டோட வேலைக்கு போறாங்க.
அவங்க அக்கா பொண்ணு செல்விதான் நம்ம 2 வீட்டுக்கும் வேலைக்கு வந்துட்டு இருக்கா என்றவர் சாகித்யாவின் முகம் சோர்வதை பார்த்ததும், என்னடா அந்த பில் ரொம்ப அவசியமா? எதுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக தேடுறியா சத்யா? உனக்கு பிடிக்கலைன்னா புதுசா வாங்கிக்கலாம்டா. நான் தொலைச்சது பில்ல மட்டுமில்ல பேபிமா என்று அவரை அணைத்து அழ வேண்டும் போல் இருந்த வேளையில் சஞ்சய் அவர்களை தேடி வருவதற்கு சரியாக இருந்தது. நாம கிளம்பலாமா சாகித்யா? ஈவினிங் 6 மணிக்குள்ள ஏர்போர்ட்ல ரிப்போர்ட் பண்ண சொல்லி இருந்தாங்க என்றான். செயற்கை புன்னகையை ஒட்டி கொண்டவள், ஒரு 20 நிமிஷம் கொடுங்க, கிளம்பிடலாம் என்று கணவனிடம் கேட்டு சம்மதம் பெற்றாள். சஞ்சய் நகர்ந்ததும், யாரெல்லாம் பேபிமா அன்னைக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க என்று மீண்டும் விசாரணையை சாகித்யா தொடரவும் பேபிமாவிற்கு லேசாக சந்தேகம் துளிர்க்க தொடங்கியது. சத்யா, ஏதாவது பிரச்சனையா? மறைக்காம சொல்லு என்று நேரடியாக உறுதியான குரலில் கேட்கவும் சத்யாவுக்கு பொய் சொல்ல முடியவில்லை. இல்லம்மா, நகையை காணோம், அதான் கஷ்டமா இருக்கு என்று தலை குனிந்தாள். சரி வா, நானும் உன் கூட வந்து தேடுறேன். நகை தானே சத்யா, அதுக்கு ஏன் இப்படி சோர்ந்து போகணும் என்று சொல்லி தாமதம் செய்யாமல் சத்யாவின் வீட்டிற்கு விரைந்தார். அங்கே படுக்கை முதல் குப்பை கூடை வரை அலங்கோலமாக இருப்பதை கண்டதும் சிரித்தவர், சரியான லூசு பொண்ணுடா நீ என்று உரைத்துவிட்டு சத்யாவுடன் தேடுதல் பணியில் ஈடுபட்டார். சஞ்சய்க்கு இருவரும் சென்றதும் நிலை கொள்ளவே இல்லை. 10 நிமிடத்தில் சகியை தேடி வீட்டுக்கு வர மாப்பிள்ளையுடன் ராமச்சந்திரனும் வந்தார். என்னடா சத்யா, ஏதாவது தொலைச்சிட்டியா என்று சாந்தமாகவே வினவினார் மகளிடம். பேபிமா எப்படியும் உண்மையை விளம்பி விடுவார் என்பதால், ஆமாப்பா, என்னோட நகை ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, அதை தான் தேடிட்டு இருக்கோம் என்றாள். இதை எங்கிட்ட கேட்க வேண்டியது தானே? கங்காம்மா உன்னோட நகை கீழே கிடந்ததுன்னு எடுத்து வச்சிருக்காங்க. அன்னைக்கு நீயும் மாப்பிள்ளையும் நைட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் பசங்க தான் சொன்னாங்க என்று சொன்னதும் சஞ்சய் சாகித்யா இருவரின் முகமுமே மலர்ந்தது. 2 நிமிடத்தில் பீரோவில் இருந்து அவளுடைய பிரேஸ்லெட் ஒன்றை எடுத்து கொடுத்தபடியே, இந்த பிரேஸ்லெட் அவளுக்கு ரொம்ப லக்கின்னு சொல்லுவா, ஆனா அது தொலைஞ்சா இப்படியே டென்ஷன் ஆகிறது என்றார் கவலையை அகற்றும் பொருட்டு. நல்ல வேளை மாமா, கிடைச்சது, இல்லாட்டா ஏன் பாடு என்று வேடிக்கையாக போலி பெருமூச்செறிந்தான் சஞ்சய். சாகித்யாவும் முயன்று சிரித்து வைக்க ஓரளவு அனைவரின் முகத்திலும் தெளிவு பிறந்தது. சாகித்யா சஞ்சயுடன் விடை பெறுவதற்கு முன், அப்பா வீட்டுக்கு அடிக்கடி வாங்கப்பா என்று சொன்ன பொழுது கண் கலங்கியது. மகளின் கண்ணீரை பார்த்து பதறியவர், சத்யா சந்தோஷமா போயிட்டு வாம்மா, உனக்கு எப்போ பார்க்கணும் போல இருக்குதோ ஒரு ஃபோன் பண்ணு, வந்துடுறேன் என்ற முதுகை தட்டி சொன்னார் சந்திரன். ஹர்ஷா அனுஷாவும் பெங்களூருக்கு அழைப்பு விடுத்ததையும் ஏற்றுக்கொண்டு இருவரும் விடை பெற்று சென்றனர். காரில் இருவரும் தனித்திருக்கும் பொழுது இருந்த கிண்டல்களும் கேலிகளும் தொலைந்து மனதை பாரமாக்கியது. மனம் கேட்காமல் சாகித்யாதான், ஸோ நான் பொய் சொல்றேன்னா நீங்க உண்மைன்னு எதை நினைக்கிறீங்க சஞ்சய் என்று மீண்டும் பேச்சை துவங்கினாள். இப்போ ரொம்ப எமோஷனலா இருக்கேன். வாதம்னு பார்த்தா நான் பேசுறது எல்லாம் தப்பாவே தெரியும் சாகித்யா. ஆனா என்னோட நிலையில் இருந்து யோசிச்சுப்பார் என்ற உணர்ச்சியை துடைத்த குரலில் சொன்னான் சஞ்சய். தூண்டிற் புழுவினைப் போல் வெளியே சுடர் விளக்கினைப் போல் நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்ததடி. கூண்டு கிளியினைப் போல் தனிமை கொண்டு மிகவும் நொந்தேன். வேண்டும் பொருளையெல்லாம் மனது வெறுத்து விட்டதடி. சஞ்சய் சாகித்யா இருவரின் மனநிலையும் குழப்பமும் குழப்பத்தை மிஞ்சிய கவலையும் நிறைந்திருந்தது. வீட்டுக்கு வந்து சேரும் வரை இருவரும் மௌனமாகவே வந்தனர். ஆனால் இருவரது சிந்தனை மட்டும் பிரச்சனையை களைவது குறித்துத்தான் சுழன்று கொண்டிருந்தது. வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக பெட்டியை சரி பார்த்துவிட்டு தன்னுடைய செல்போனை சார்ஜ் செய்தான் சஞ்சய். சாகித்யாவிற்கு அவளுடைய நண்பன் ரித்தீஷிடம் இருந்து 2வது முறையாக அழைப்பு வரவும் போனை எடுக்காமல் இருக்க முடியவில்லை. ஏர்போர்ட்டில் இருந்து திரும்பும் பொழுது ஒரு முறை அழைத்திருந்தான். அப்பொழுதிருந்த மனநிலையில் ரித்தீஷுடன் பேச முடியாது என்று எண்ணி போனை எடுக்காமலேயே இருந்தாள். 1/2 மணி நேரம் சென்று மீண்டும் அழைக்கிறான் என்றால் கட்டாயம் ஏதோ அவசரமான விஷயமாகத்தான் இருக்க முடியும் என்று கணித்தாள் சாகித்யா. அவள் கணிப்பை மெய்ப்பிக்கும் விதமாக ரித்தீஷும் ரம்யாவுடன் உடனே விவாகரத்து குறித்து பேசுமாறு கேட்டுக்கொண்டான். ரித்தீஷ் ரம்யாவுடன் சமாதானமாக பேசியதற்கு எந்த பலனும் இல்லாது போனதால் தான் தோழியின் உதவியை நாடினான். சாகித்யாவும் நண்பனிடமிருந்து விஷயத்தை அறிந்தவுடன் உடனே பேசுவதாக நம்பிக்கை தெரிவித்தாள்.
தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் உடனே ரம்யாவிற்கும் போன் செய்தாள். இரண்டாவது முயற்சியில் ரம்யா போனை எடுக்கவும், ஹலோ ரம்யா, திஸ் இஸ் தியா. எப்படி மேடம் இருக்கீங்க என்று சாதாரணமாகவே பேச்சை துவங்கினாள். வாட் அ சர்ப்ரைஸ், நான் நல்லா இருக்கேன் தியா. என்னடி ஹனிமூன் எதுவும் போகலையா? மேரேஜ் எப்படி போச்சு? சாரிடி, என்னால தான் கல்யாணத்துக்கு வர முடியல என்ற சந்தோஷத்தில் தொடர்ந்து பேசினாள் ரம்யா. நீ கல்யாணத்துக்கு வராம இருந்ததுக்கு ரித்தீஷ் தான் என்கிட்ட நல்லா வாங்கினா. இப்போதைக்கு தனி மூன் தான் ரம்யா. ஹனிமூன் இன்னும் கொஞ்ச நாள் கழிஞ்சு போகலாம்னு இருக்கோம். நீங்க எங்கடி ஹனிமூன் போனீங்க? நாங்க மொரீஷியஸ் போனோம் தியா. நம்ம முகுந்தன் அங்கதானே இருக்கான். அவன் சுத்தி பார்க்க நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்தான். இட் வாஸ் ஃபன் என்று சொல்லும் பொழுதே ரம்யாவின் குரலில் எந்த வித்தியாசமும் இல்லை. சாகித்யா சுற்றி வளைக்காமல் நேரடியாக, இப்போ எத்தனை மாசம் ரம்யா என்று வினவினாள் தோழியிடம். உனக்கு எப்படி என்று இழுத்தாள் ரம்யா. ரித்தீஷ் தான் சொன்னா. எதுக்கு இப்படி ஒரு கேள்வி? ரித்தீஷா? வேற எதுவும் சொல்லலையா தியா? நிறைய சொன்னா ரம்யா. எதை பத்தி நீ கேட்குற? மறுமுனையில் ரம்யா தன்னை தேற்றிக்கொள்ள சில கணங்கள் இடைவெளி எடுத்துவிட்டு, ரித்தீஷும் நானும் பிரியலாம்னு இருக்கோம் தியா. அதற்கான பேப்பர் ஒர்க் இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிடும் என்ற பெருமூச்செறிந்தாள். ரம்யாவின் கலங்கி இருந்த குரலை மறுமுனையில் கேட்ட சாகித்யாவிற்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் ஆறுதல் தராமல், கங்க்ராட்ஸ் ரம்யா, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, கட்டாயம் இந்த விஷயத்துல உனக்கு தான் என்னோட சப்போர்ட் என்று கூலாக சொன்னாள் சாகித்யா. அவளுடைய ரிவர்ஸ் சைக்காலஜி ரம்யாவின் மனதை உலுக்கியது. ரம்யாவின் பெற்றோர்கள், விஷயத்தை கேள்விப்பட்ட நண்பர்கள் என்று எல்லோருமே விவாகரத்து வேண்டாம் என்று வாதிடும் பொழுது அவளுடைய பிடியில்தான் இருந்தாள். கடந்த 4 நாட்களாக ரித்தீஷ் சமாதானப்படுத்தும் பொழுது கூட பழைய விஷயத்தை பற்றியெல்லாம் குத்தலாக கேள்வி கேட்டு வாயடைத்தாள். ஆனால் இப்பொழுது சாகித்யா வாழ்த்து தெரிவித்து உதவி செய்வது போல் பேசவும் அதிர்ச்சி விளைந்தது. அதிர்ச்சியில் பேசாமலேயே இருக்கவும் மறுமுனையில் சாகித்யா தொடர்ந்து பேசினாள். லவ் பண்ணும்போது ஏதாவது தப்பு செய்தால் மன்னிக்க முடியும். ஆனால் கல்யாணமாகி குடும்பம் நடத்தும் போது தப்பு செய்தால் மன்னிக்க முடியுமா ரம்யா? அப்படி மன்னிக்க முடிந்தால் நம்ம கெத்து என்ன ஆகும் என்று விட்டு இடைவெளி கொடுத்தாள். மனதில் மேலும் குற்ற உணர்ச்சி அதிகமாகவும், ப்ளீஸ் தியா, நோ என்று முடிக்க முடியாமல் திணறினாள் ரம்யா. ஓகே, ஜஸ்ட் கடைசியா ஒரே ஒரு விஷயம். புருஷனே வேண்டாம், அவன் தந்த குழந்தை மட்டும் எனக்கு வேணும்னு சுமந்துகிட்டு இருக்க ரம்யா என்ற மனதை கல்லாக்கி கொண்டு ரம்யாவிடம் வினவினாள். அப்பொழுது அறைக்கே சாகித்யாவை தேடி வந்த சஞ்சய் இந்த கேள்வியை மனைவியின் வாயில் இருந்து கேட்கவும் குறையாத எரிச்சலுடன் வெளியேறினான். ஆனால் ரம்யாவை ரித்தீஷுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை தவிர வேறெந்த குறிக்கோளும் சாகித்யாவிற்கு இருக்கவில்லை. அவள் சஞ்சய் வந்ததையோ குழந்தை பற்றி பேசியதை கேட்டதையோ கோபமாக வெளியேறியதையோ அவள் அறியவே இல்லை. ரம்யா எப்பொழுதும் சுயமாக முடிவெடுக்கத்தான் விரும்புவாள். அதை அறிந்த சாகித்யா தற்பொழுது சாதுரியமாக பேச்சு திறமையை பயன்படுத்தினாள். சாகித்யா அந்த மாதிரி கேள்வி கேட்டதும் தான் ரம்யாவுக்கு சுருக்கென்று உரைத்தது. ரம்யா கட்டுப்பாடின்றி அழுவதை கேட்டதும், நல்லா யோசிச்ச முடிவுக்கு வா ரம்யா. ரித்தீஷை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபோன் பேச சொல்றேன். இன்னைக்கு எல்லா பிரச்சனையையும் சமாதானமா பேசி முடிச்சிடுங்க ரம்மி. இன்னும் ஒண்ணும் ஆகலடி, அழாதீங்க மேடம். அப்புறம் உன்னை அழ வச்சதுக்கு ரித்தீஷ் என்ன திட்ட போறான் என்று சொல்லிவிட்டு மேலும் சிறிது நேரம் சமாதானமாக பேசி பழைய கதைகளையும் பேசி சிரித்துவிட்டு தான் தோழிகள் போனை வைத்தனர். அறையில் இருந்து வெளியே வந்த சஞ்சய்க்கு உலை களமாக இருந்தது மனது. வர்ணமயமாய் சுற்றியிருந்த உலகம் இப்பொழுது அழகிழந்து வெறுமையாய் தோன்றியது. சாகித்யாவுடன் பேசி சிரித்து ரசித்த தருணங்கள் எல்லாம் அணிவகுத்து மனதில் இருக்கும் ரணத்தை ஆறவிடாமல் பார்த்து கொண்டிருந்தன. என் சகி, என் உயிர் சகி என்று எத்தனை சந்தோஷம், எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை கர்வம், எத்தனை இருமாப்பு. நாங்க ரொம்ப பரந்த மனம் கொண்டவங்க என்று சொல்வாங்க இந்த ஆம்பளைங்க. அப்புறம் மறுபடியும் மறுபடியும் குத்தி குத்தி ரத்த களரி ஆக்குவாங்க. நானா இருந்தா அப்படி சொல்லவே மாட்டேன்பா என்று சாகித்யாவுடன் திருமணத்திற்கு முன் பேசி சிரித்த விஷயம் இப்பொழுது நினைக்கும் பொழுது கசந்தது. சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா சகி? என்கிட்ட உன்னால சொல்லாம இருக்க முடியுமா என்ற ஊமையாக மனம் குமரியது. என்னை பத்தி அனாவசியமா போட்டு கொடுக்காத வினை. ஒரு நிமிஷம் கூட உன்னை தப்பா எடுத்திருப்பனா சகி
எதுவாக இருந்தாலும் நீயே சொல்ல வேண்டியது தானே. நீ என்ன சராசரி ஆம்பளைன்னு நினைச்சதால் தானே சொல்ல தயக்கம் வருது. உன்னால எப்படி குட்டிமா? உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் சிந்தனை செய்யும் பொழுது தெளிவாக யோசிக்கவே முடியவில்லை. பழைய விஷயங்களுடன் சாகித்யாவின் தற்பொழுதைய பேச்சும் சேர்ந்து கொண்டது. குழந்தை மனமும் சிரிப்பும் மட்டும்தானே என் சகி என்று நினைத்தேன். அப்படி குழந்தை மனம் படைத்தவள் இன்று இப்படியெல்லாம் பேசுவாளா? பேச முடியுமா? ஏன் நீ என்னுடைய குழந்தை சகியாகவே இருந்திருக்க கூடாதுடா என்று ரணப்பட்ட இதயம் கேள்விகளை எழுப்பிய பொழுது கஷ்டப்பட்டுத்தான் கண்ணீரையும் அடக்கிக் கொண்டான் சஞ்சய். மனதில் எண்ணங்கள் அமைதியை கொடுக்காமல் இருக்கவும் தற்காலிகமாக எண்ணங்களை திசை திருப்ப வேண்டி தொலைக்காட்சியில் ஏதோ பாடலை ஓடவிட்டு தன்னுடைய செல்போனை எடுத்து அதில் இருந்த மெசேஜ்களை பார்த்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தான். எதிலும் மனம் செல்லாமல் சோஃபாவின் பின்னால் கழுத்தை சாய்த்து கண்களை மூடி படுத்திருக்க நேரம் காலம் தெரியாமல் தொலைக்காட்சியும் அதன் பங்கிற்கு சஞ்சயின் எரிச்சலை எண்ணெய் விட்டு ஆற்றிக் கொண்டிருந்தது. வலியே என் உயிர் வலியே, நீ உலவுகிறாய் என் விழி வழியே, சகியே என் இளம் சகியே, உன் நினைவுகளால் நீ துரத்திரையே, மதியே என் முழு மதியே, பெண் பகல் இரவாய் நீ படுத்திரையே, நதியே என் இளம் நதியே, உன் அலைகளால் நீ உரசறையே, யாரோ மனதில் ஏனோ கனவிலே, நீயா உயிரிலே தீயா தெரியலை, காற்று வந்து மூங்கில் என்னை பாட சொல்கின்றதோ, மூங்கிலுக்குள் வார்த்தை இல்லை ஆமை ஆகின்றதோ. மனதில் உள்ள துக்கத்தை அழுது தீர்க்கக்கூட முடியாமல் கண்களை மூடித் தவித்தான். சாகித்யா அருகில் வந்து நின்று பார்த்து கொண்டிருப்பது கூட தெரியவில்லை எனும் பொழுது அவனுடைய புருவ முடிச்சை நீவிவிட துடித்து கொண்டிருக்கும் மனைவியின் கரங்களை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பே இருக்கவில்லை. ரம்யாவுடன் போன் பேசிவிட்டு சஞ்சயை தேடியவளின் விழிகளில் ஹாலில் அவன் கண்களை மூடி படுத்திருந்த விதம் வருத்தத்தை தந்தது. அவளுடைய மனம் மட்டும் ஏன் சஞ்சய் நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்தி என்று விடை தெரியாத கேள்வியை எழுப்பியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.